எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் அந்த படத்தில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னதுன்னா, இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் இப்படின்னு சொன்னது யாருன்னா சுந்தர் பிச்சை. இவங்க சிஇஓ, கூகுளோட சிஇஓவாக இருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எதன் மூலம் குறிப்பிடுவர் அப்படின்னா ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அது மூலமாக கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அது மூலமாக தான். ஜிடிபியோட விரிவாக்கம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த பண மதிப்பு தான் என்னதுன்னா ஜிடிபி. ஒரு நாட்டு மக்களோட வாழ்க்கை தர அளவீடுகள் எந்த குறியீடுலாம் வச்சு நம்ம வாழ்க்கை தரத்தை அளவிடுவோம் அப்படின்னா HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வள மேம்பாட்டு குறியீடு. PQLI, ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், வாழ்க்கை தர குறியீடு. GNHI, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இதெல்லாம் வச்சு தான் ஒரு நாட்டு மக்களோட வாழ்க்கை தரத்தை அளவிடுவாங்க. அடுத்து 5th கொஸ்டின், மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு என்ற தொடரை உருவாக்கியவர் யாருன்னா ஜிக்மே சிங்மே வாஹோக். இவர் 1972 இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கிறார். இவர் பூட்டான் நாட்டோட 4வது மன்னர். இது என்ன தெரியுமா, GNHIன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதுதான் இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. அடுத்த 6வது கொஸ்டின் என்னன்னா, தொழில்மயமான வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகள், அதுதான் என்ன சொல்லணும்னா வளர்ந்த நாடுகள். அவங்க எல்லா வளங்களையும் பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிற அந்த நாடு என்னதுன்னா அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜப்பான். இதெல்லாம் என்னன்னா வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே குறைந்த தள வருவாய் கொண்ட நாடுகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள், பின்தங்கிய நாடுகள், முன்னேற்றம் அடையாத நாடுகள், வளர்ச்சி குன்றிய நாடுகள், 3ஆம் உலக நாடுகள் இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த நாடுகள் என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான். இதெல்லாம் என்னதுன்னா வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள். அதுக்கப்புறம் 8வது கொஸ்டின் என்னதுன்னா, இந்திய பொருளாதாரம் என்னதுன்னா கலப்பு பொருளாதாரம்னா என்னன்னா தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுது. அதாவது நம்மக்கிட்ட தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, தனியார் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அதாவது 2 பேரும் சேர்ந்து பொருளாதாரத்தில் பங்கேற்கிறது என்னதுன்னா கலப்பு பொருளாதாரம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9வது கொஸ்டின் என்னதுன்னா, இந்தியாவில் வேளாண்மையில் பங்கேற்கிற மக்கள் 60% மக்கள் வேளாண்மையில் தான் பங்கேற்காங்க. ஜிடிபியில் 17% வேளாண்மையிலேருந்து கிடைக்கிது. G21 உலக நாடுகள், நம்ம இதுக்கு முன்னாடி G20 உலக நாடுகள்னு படிச்சிருப்போம். இப்போ 21வது எதை சேர்த்துருக்காங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவை சேர்த்துருக்காங்க. முதல்ல இருக்கிறது என்னதுன்னா அர்ஜென்டினா. நம்ம இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 9th பிளேஸில் இருக்குது. அடுத்து 11வது கொஸ்டின், பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகளில் முக்கியமானது என்னதுன்னா நகரமயமாதல் ஆகிக்கிட்டு வருது தான் நம்ம பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறது. நம்ம நிறைய நகரமயமாக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு நிறைய காசு இருக்குது, நம்ம கிராமப்புறத்தில் நகரமயமாக்கிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்போ நம்ம பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இந்திய மக்கள் தொகை வளர்ச்சி எப்படி இருக்குன்னா 1000 பேருக்கு 1.7 அப்படிங்கிற சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து என்னதுன்னா 13வது கொஸ்டின், உலக அளவில் இந்தியாவோட பரப்பு, ஃபுல் உலகத்தில் இந்தியா எவ்வளோ இருக்குன்னா 2.4% இருக்குது. அதுக்கப்புறம் 14வது கொஸ்டின், இந்தியாவின் வருவாய் சதவீதம் எவ்வளோனா ஃபுல் வருவாயில் 100%ல் இந்தியா 1.2% தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வருவாய், நம்மளோட வருவாய். அப்புறம் 15வது கொஸ்டின், உலக மக்கள் தொகையில் இந்தியர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 17.5%. அதாவது 6 பேரில் ஒருத்தங்க இந்தியராக இருப்பாங்க. அப்புறம் பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா 1921. இந்த ஆண்டில் என்ன சொல்லிச்சிருக்கோம்னா அப்போ மக்கள் தொகை சீராக வந்துக்கிட்டு இருக்கும், திடீர்னு மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கும், அதை தான் பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 17வது கொஸ்டின், சிறுபிளவு ஆண்டு அப்படின்னா 1951. இங்கே என்னென்னா மக்கள் தொகை அதிகரிச்சுட்டு திடீர்னு டக்குன்னு 1.33%லேருந்து 1.25% குறைஞ்சிரும். இதை என்னென்னா சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, இந்த 1961 என்ன ஆகும்னா உலக மக்கள் தொகை என்னென்னா 1.96% என்னதுன்னா அதிகரிச்சிரும். இதுதான் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, வெடிக்கிற அளவுக்கு அதிகரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னதுன்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. இப்போ என்னதுன்னா பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம்னா அதிகமாக எங்கே இருக்குது, குறைவாக எங்கே இருக்குது. அதுதான் பிறப்பு விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் என்னதுன்னா உத்தரப்பிரதேசத்தில் 29.5% இருக்குது. குறைவாக எங்கே இருக்குன்னா கேரளாவில் 14.7% இருக்குது. இதே இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னா 21.8% இருக்குது.
இறப்பு விகிதம் அதிகமாக எங்கே இருக்குன்னா ஒரிசாவில் 9.2%, குறைவாக மேற்கு வங்காளத்தில் 6.3%, இந்தியாவில் 7.11%. 7.11%. அப்புறம் மக்கள் அடர்த்தி மிக அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் 1102, அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே 1102 பேர் இருக்காங்க. அருணாச்சல பிரதேசத்தில் அதே ஒரு சதுர கிலோமீட்டரில் 17 பேர் தான் இருக்காங்க. இந்தியாவில் ஒரு சதுர கிலோமீட்டரில் 382 பேர் இருக்காங்க. இதுதான் மக்கள் அடர்த்தி, அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத என்னதுன்னா மக்கள் அடர்த்தி. இந்த பீகார் இருக்குல்ல, அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா அதிக மக்கள் தொகை பெருக்கம் கொண்ட மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களை வந்து ஒரு 4 மாநிலங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பிமாரு அப்படின்னு சொல்லுவாங்க. BIMARU. BI அப்படின்னா பீகார், MA அப்படின்னா மத்திய பிரதேசம், R அப்படின்னா ராஜஸ்தான், U அப்படின்னா உத்தரப்பிரதேசம். இந்த 4 மாநிலங்கள் என்னன்னா பிமாரு மாநிலங்கள், அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். மக்கள் தொகை அடர்த்தியை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அந்த பகுதியோட நிலப்பரப்பு, இதை வச்சு தான் என்னதுன்னா மக்கள் தொகை அடர்த்தியை கண்டுபிடிப்பாங்க. மக்கள் தொகை அடர்த்தி ஃபஸ்ட்டு யாருன்னா பீகார் 1102 பேர் பார்த்தோம்னா, 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் இருக்காங்க, 880 பேர் இருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே. அப்புறம் இந்த டேட்டா எல்லாமே என்னதுன்னா 2011 அந்த அறிக்கையின்படி தான். இது நம்ம 11th புக்கில் இருக்கிற டேட்டாஸ் தான். இது வந்து நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக இருக்க டேட்டாஸ் வந்து நம்ம நெட்டில் தான் பார்த்து எடுக்கணும். அது நான் அப்புறமா பார்த்து வேணால் நான் போட்டு விட்றேன். இது இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து என்னதுன்னா பாலின விகிதம்ல ஃபஸ்ட்டு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. கடைசி லாஸ்ட்டில் யார் இருக்காங்க மிக குறைவாக யாருன்னா ஹரியானா, 877 பெண்கள் தான் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. நம்ம இந்தியாவில் எவ்வளோனா 940 பெண்கள் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. அதுக்கப்புறமா எழுத்தறிவு விகிதத்தில் ஃபஸ்ட்டு யாருன்னா கேரளா 94% பேர் இருக்காங்க. கம்மியாக யாருன்னா பீகார் 61.8% பேர் தான் எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. நம்ம இந்தியாவில் 74.04% பேர் எழுத்தறிவு பெற்றவங்களாக இருக்காங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் இந்தியாவில் எவ்வளோ அப்படின்னா 1901 1911 வரைக்கும் சராசரியாக 23 வயசு தான் இருந்திருக்கு. 2011 தான் என்னதுன்னா 67.9 வயசாக மாறி இருக்கு, அதாவது 68 வயசு வரைக்குமே. அப்போனா யாருமே வந்து 70 வயசு 80 வயசுலாம் தாண்டலையா அப்படின்னா அப்படி கிடையாது. சராசரி அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரையும் கூட்டி 10ஆல் டிவைட் பண்ணி இவ்வளோ மேக்ஸிமம் இவ்வளோ அப்படிங்கிறது, அதாவது 68 வயசு. இப்போ என்னென்னா இரும்புத்தாது கிடைக்கும் இடம். இந்தியாவில் இரும்புத்தாது எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். மொத்தம் இரும்புத்தாது 2 வகையில் கிடைக்கும். ஒன்று ஹேமடைட், இன்னொன்று மேக்னடைட். ஹேமடைட் எவ்வளோனா 14,630 மில்லியன் டன் அளவுக்கு கிடைக்கும். மேக்னடைட் வந்து 10,619 மில்லியன் டன் அளவுக்கு கிடைக்கும். ஹேமடைட் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா. மேக்னடைட் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்கன்னா கர்நாடகாவில் மேற்கு கடற்கரை பகுதியில் மேக்னடைட் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்புறம் இந்தியாவில் காடுகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 69.09 மில்லியன் ஹெக்டர் அளவுக்கு காடுகள் இருக்குது. அதாவது நம்ம 100%ல் 21.02% வந்து காடுகள் தான் இருக்குது. அதில் அடர்ந்த காடுகள் எவ்வளோ இருக்குன்னா 8.35 மில்லியன் ஹெக்டர். ஓரளவு அடர்ந்த காடுகள் 31.9% காடுகள். அப்புறம் பரந்த வெளி காடுகள் வந்து 28.84% வந்து பரந்த வெளி காடுகள் இருக்குது. அப்புறமா நிலக்கரி உற்பத்தியில் நம்ம எத்தனாவதுல இருக்கோம்? 3வது பிளேஸில் இருக்கோம். ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா சீனா, செகண்ட் அமெரிக்கா, தேர்டு தான் நம்ம இந்தியா இருக்கும். பேலன்ஸ் போர்ஷன் வந்து பார்ட் 2ல் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய். தேங்க்யூ.